प्रपन्नपारिजाताय नोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। यत्प्रपत्तिं विना सर्वैः यस्य माया दुरत्यया धनञ्जयरतस्तं तत्प्रपद्ये शरणं महः। नमस्ते अत्र शूरा महेश्वासाः भीमार्जुन समायुधि युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः दृष्टकेतुः चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रो द्रौपदेयाश्च सर्व एव महारथाः। अत्र पांडव पडை எத்தகையது தெரியுமா? பாண்டவ படையில ஒவ்வொருத்தரும் காத்துருக்கான். ஒவ்வொருத்தரும், அதாவது பீஷ்மர், இங்க ஒரு விசேஷம் அடுத்த ஸ்லோகத்துல வரப்போகுது. பவான் பீஷ்மஸ்ச கர்ண அபர்யாப்தம் தரஸ்பாகம் பலம் பீஷ்மாவிரக்ஷணம் பர்யாப்தம் திரவேரேஷம் பலம் பீமாவிரக்ஷணம் சொல்லலாம். பீமாவிரக்ஷணம் பர்யாப்தம் திரவேரேஷம் பலம் பீஷ்மாவிரக்ஷணம் சொல்லுகிறோம். பீமசேனால் காப்பாற்றப்படும் பாண்டவ படை பீஷ்மனால் காப்பாற்றப்படும் நம்முடைய சைன்யத்தை வெல்வதற்கு போதுமானது. நல்லா பாருங்க, பீமசேனால் காப்பாற்றப்படும் பாண்டவ படை குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த பாண்டவ படை அதிகமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பீஷ்மரால் காப்பாற்றப்படும் நம்மை வெல்ல போதுமானது. உடனே ஒரு கேள்வி வந்தது, என்ன சரியாலிய லாஜிக்கு? இந்த பக்கம் பீஷ்மர், அவர் தான் இங்க சேவை தலைவர். அந்த பக்கம் யாரு? திருஷ்டத்யும்னன் தானே. அந்த திருஷ்டத்யும்னன் தானே சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு பீமசேனனை ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டா, சுவாமி இங்கேயும் அங்கேயும் ஒரு வித்தியாசம். என்ன? பீஷ்மர் பாண்டவர்களை தவிர்த்து மற்றவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வேன் பிரதிஜை பண்ணிருக்க. பீமன் கௌரவர்களை தவிர்த்து மற்ற யாராவது விட்டுடுவே பிரதிஜை பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் பாருங்க. கௌரவர்கள் யாரா இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டேன்னு பீமனுடைய பிரதிஜை. கௌரவர்களை தவிர்த்து மற்ற யாரா இருந்தாலும் விட்டுடுவேன் பீமன் பிரதிஜை. இவா என்ன பண்றாரு பீஷ்மர்? பாண்டவர்களை தவிர்த்து மற்ற அத்தனை பேரையும் நான் கொள்ளுவேன், பாண்டவர்களை விட்டுடுவேன். அப்ப யுத்தத்துல எது முக்கியம்? அந்த பக்கம் அவன் பண்ண பிரதிஜையா இல்ல இந்த பக்கம் இவரா? பார்த்துக்கோங்க. அப்ப நான் ஜெயிப்பனா மாட்டான் இப்பயே தெரிஞ்சு போச்சு சுவாமி. அத்ர சூரா மகேஸ்வாசாஹ பீமார்ஜுன சமாயுதி. சுவாமி யுத்தத்தில் உற்சாகம் உடையவர்கள், பெரும் வில்லாளிகள், ஒவ்வொருத்தரும் பீமனுக்கும் அர்ஜுனுக்கும் சமமானவர். துரியோதனை அழிப்பதற்காகவே ரெண்டு பேர் பிரதானமா இருக்கார். ஒருத்தன் பீமன், மற்றொருத்தன் அர்ஜுனன். துரியோதனுக்கு தர்மபுத்திராதிகளை பார்த்து கூட பயம் இல்லை, பீமனை பார்த்து பயம், அர்ஜுனனை பார்த்து பயம். அதனால தான் பாரத சாவித்திரியில ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க, உலகத்துல ரெண்டு முட்டாள்கள் தெரியுமா அப்படின்னு. இரண்டு முட்டாள்கள். ஒரு சமயம் நான் ஒரு உபன்யாசத்துக்கு தலைப்பு கொடுத்தேன். இப்ப போன ஒரு உபன்யாசம் சேலம் நடத்துற என்ன தலைப்பு? பாகுபலி தலைப்பு. என்ன சொன்னீங்க? பெண்ணை இவனெல்லாம் வரவழைக்கிறதுக்கு வேற வழி தெரியல. இப்ப நாளைக்கு எனக்கு காஞ்சிபுரத்துல உபன்யாசம். என்ன தலைப்பு? பிக் பாஸ் இருக்கு சுவாமி, வந்து கேளுங்க இல்லையா பாருங்க. ஆகையால ஒரு உபன்யாசம். அந்த உபன்யாசம் தலைப்பு இரண்டு முட்டாள்கள். அங்கேருந்து ஒருத்தர் ரொம்ப மகா பிராகிர ஒருத்தர் வந்தார். சுவாமி விஷயம் முடிஞ்சு போச்சு, வந்து இரண்டு முட்டாள்கள் தலைப்பு கொடுத்துருக்கீர், ஒன்று நீர் இன்னொன்னு அப்படிங்கிறார். அவர் தான் பெரிய மேதாவி என்ன அப்படி சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், அது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறேன் சுவாமி தேவதான். द्वाविमो पुरुषो मूढो दुर्योधन दशार्णौ गोग्रहं मनभक्तं च दृष्ट्वा युद्धं पुनः பாரதசாவித்திரியில் அவர் விஷயம். ஐயா, உலகத்தில் ரெண்டு பேர் முட்டாள். ஒருத்தன் துரியோதன், மற்றொருத்தன் ராவணன். விராட் நகரத்தில் பசுக்களை கவர்ந்து சென்ற சமயத்தில் ஒரே ஒருவனாக இருந்த அர்ஜுனன் அத்தனை கௌரவர்களில் பீஷ்ம துரோணாதிகள் உட்பட அவன் சம்மோகனாஸ்திரத்தில் வென்றதை கண்டும் ஆஞ்சநேயன் ஒருவனாக லங்கைக்குள்ளே புகுந்து அசோகவனத்தை அழித்து அக்ஷகுமாராதிகளை வதம் செய்து அந்த லங்கையை கொளுத்திச் சென்றதை கண்டும் மறுபடியும் மறுபடியும் யுத்தம் செய்தார்கள். உலகத்தில் இவர்கள் இருவரை காட்டிலும் வேறு யாரும் முட்டாளாக இருக்க முடியும். அதனால இவனுக்கு அவளை பார்த்தாலே, அவ பேரை சொன்னாலே ஒரு நடுக்கம். இவன் பக்தர்கள் வத்ரசூரா மகேஸ்வாசாக பீமார்ஜுன சமாயுதி. சூரர்கள், மகேஸ்வாசர்கள், பெரும்பில்லாளிகள் அனைவரும் எத்தகையவர்கள்? பீமார்ஜுன சமாயுதி. பீமனுக்கும் அர்ஜுனனுக்கும் எல்லா விதத்திலும் சரிகள் சமானமாக போர் புரியும் வல்லமை பெற்றவர்கள். युयुधानो विराटश्च द्रुपदश्च महारथः दृष्टकेतुः चेकितानः काशीराजश्च वीर्यवान् पुरुजित् कुन्तिभोजश्च शैब्यश्च नरपुङ्गवः युधामन्युश्च विक्रान्तः उत्तमौजाश्च वीर्यवान् सौभद्रः द्रौपदेयाश्च
வரிசையா சொன்னான். இவர் இருக்கார், அவர் இருக்கார், அப்படி இருக்கார், இவர் இருக்கார். அப்புறம் அதிகம் சொல்லி என்ன பிரயோஜனம்? சர்வயேவ மகாரதாக, அந்த பாண்டவ படையில் இருக்கக்கூடிய அனைவருமே மகாரதர்கள். மகாரதர்களுக்கு லட்சணம் உண்டு. எத்தனை தேரை உடைப்பான், எத்தனை பேரை அடிப்பான், எத்தனை எதிர்த்து நின்றா அவெல்லாம் அடிப்பான்றதுக்கு மகாரதன்றதுக்கு ஒரு கணக்கு உண்டு. மகாரதனுக்கு ஒரு கணக்கு உண்டு, அர்த்தரதன்றதுக்கு ஒரு கணக்கு உண்டு, அதிரதன்றதுக்கு கணக்கு உண்டு. இதெல்லாம் மகாபாரதத்தில் ஒரு கணக்கு சொல்லு. சர்வயே மகாரதாக சுவாமி. இப்ப பீமன் அர்ஜுனன் ரெண்டு பேரை மட்டும் நான் திருஷ்டாந்தமா சொன்னதுக்கு தாற்பயம் என்ன? இவ அத்தனை பேர். யுயுதானன் யாரு? யுயுதானன் சாத்தியகியுடைய மற்றொரு பேர். அவன் அர்ஜுனுடைய சிஷ்யன். அவனுக்கு அர்ஜுனுக்கு சமான பாண்டி, அவன் சமான ஒரு வேளாண்மை உண்டு. அதான் அவன் முதல் எடுத்தான் யுயுதானன். அடுத்தது யுத்தத்தில் உற்சாகம் உடையவன் சாத்தியகி. அவனுக்கு யுயுதானன் என்பது பெயர். சத்ருக்களை ஓலமிடும்படி செய்பவன் விராட்டன். அசையாதவன், எந்த சமயத்திலும் அசையாதவன் துருபதன். மரங்கள் எப்படி அசையாமல் இருக்குமோ அப்பேற்பட்டதான துருபதன். அதாவது துருபதனுக்கு மகாரதன் ஒரு அட்ஜெக்டிவ் போடும் தனியா. அடுத்தது திரௌபதேயாஷ்டனா, திரௌபதியுடைய பிள்ளைகள். சௌபத்ரஹா திரௌபதேயாஷ்ட, சௌபத்ரஹா திரௌபதேயாஷ்ட. சௌபத்ரஹா சுபத்ரையின் மைந்தன், கிருஷ்ணனுடைய மருமகன், அர்ஜுனனுடைய பிள்ளை. எத்தனை விதமான ஆடட் குவாலிட்டி அவர்கள். அபிமன்யுன்றதுக்கு தாற்பயம் அந்த தேவர்கள் எல்லாம் பிளான் பண்றான். யார் யாருடைய அம்சமாக யார் யார்கள் பிறக்க வேண்டியது என்பதாக அந்த ஒரு பெரிய தீர்மானம் நடக்கிறது தேவதபுத்திரன். அப்ப சந்திரன் சொல்றான், என் பட்சமாக நான் ஒரு பிள்ளைய கொண்டு வர போறேன். அந்த பிள்ளைக்கு என்ன பேரு? அபிமன்யுக்கு. அபிமன்யுனா மூக்கு மேல கோபம் வரணும். மன்யுனா கோபம், அபிமன்யுனா டக்குனு கோபம் வரும். எந்த சமயத்துல? போர்க்களத்துல. யாரு பாரு புடுங்கி தூக்கி தலையை சுத்தி விட்டுகளா சட்டம் வாங்கி. அபிமன்யு அப்படின்னா அர்த்தம் அவ்வளவு சீக்கிரத்துல அவருக்கு கோபம் வரும். அதனால யுத்தத்துல அவனால ஒன்றும் அவனை எதிர்த்து நிற்கவே முடியாது. அர்ஜுனன் கிருஷ்ணன் ரெண்டு பேருக்கு அவன் அபியாசம் பண்ணிருக்கான். அடுத்தது திரௌபதி குமாரர்கள், அவன் 5 பேர். அந்த 5 பேரை தான் கடைசியில அஸ்வத்தாமா தூங்கச்சே கொல்லப்படும். பெரிய காரியம். அப்படி அஸ்வத்தாமா அப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன? அந்த சமயத்தில் அவனுக்கு ருத்ரனுடைய ஆவேசம் வருதுன்னு நான் சொல்லி அது ஏன் கிருஷ்ணன் அதை பண்ணிட்டு. அப்ப யுயுதானன், விராட்டன், துருபதன், திரௌபதேயன், இவன் அத்தனை பேரையும் வரிசையா சொல்லிட்டே வந்து தங்கள் தாய் வஸ்திராபரணத்திற்கு பழிக்கும்படி வாங்குவதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரௌபதியுடைய 5 பிள்ளைகள் என்று சொன்னவர் சர்வயேவ மகாரதாக சுவாமி. இவர்கள் அனைவருமே மகாரதர்கள். துரோணர் கேட்கிறார், ஏண்டா உனக்கு எங்கெல்லாம் பார்த்தா தெரியலையா? எப்ப பார்த்தாலும் சத்ருபக்ஷத்துல இருக்கிற மாதிரியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கியே, எங்களை பத்தி 2 வார்த்தை சொல்ல மாட்டியாங்க. சொல்றேன் கேளுங்க. அஸ்மாகம் து விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம நாயகா மம சைன்யஸ்ய சம்யாக்கம் தான் பிரவீதே. ஆச்சரியமான வியாக்கியானம் ஸ்ரீபாஷ்யக்காரர். நம்மளுக்கு தானே, நம்ம பாசாமிக்கு தானே சொல்றேன். அஸ்மாகம் து விசிஷ்டாயே, நம்மவரில் யார் சிறந்தவர்களோ, நம்மவரில் யார் சிறந்தவர்களோ, அப்படியானால் இவர்கள் நமக்குள்ளே சிறந்தவர்கள் தானே தவிர்த்து அவர்களை போன்று எல்லாரிலும் சிறந்தவர்கள் இல்லை. அங்க சர்வயேவ மகாரதாக, இங்க இது நமக்குள்ள பார்த்துட்டு இருப்பது தேவலை போலாம். சுவாமி, உங்க 4 பசங்கள்ல எந்த பையன் நல்லவன்? அதோ நான் அவனுக்கு குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறேன்னு சொல்லி வீட்டு மேல ஏறி நெருப்பு கொடுக்குறான் பாரு, அவன் 4 பேர்ல இவன் கொஞ்சம் நல்லவன். அப்படிதான் மீதி பேரை பார்த்து ஒரு 4 பிள்ளைல எந்த பிள்ளை நல்லவன்னு கேட்டதற்கு இவன் பதில் சொல்றான், அதோ நான் குடிக்கிறதுக்கு காசு கொடுக்கறேன்னு ஒரு பையன் வீட்டு மேல ஏறி நெருப்பு வைக்கிறாங்க, இந்த 4 அவன் கொஞ்சம் நல்லவன். அப்படின்னா மீதி பேருடைய கேரக்டர் பார்த்துக்கோ. அஸ்மாகத்து விசிஷ்டாயே, இவெல்லாம் யாரு? நமக்குள்ள வீராதி வீரர்கள். அவரை சொல்றேன், நாயகா மம சைன்யஸ்ய, என்னுடைய சைன்யத்தை அவர்கள் தோல் தட்டுவா, ஆர்ப்பரிப்பா, ஆகாங்குவா, எது சொன்னா அடிப்பேன்வா, வதைப்பேன்வா. எதிர பாண்டவர்களை பார்த்தா அவ்வளவுதான். மம சைன்யஸ்ய நாயகா பரந்து ந சர்வத்திர நாயகா, என் சைன்யத்தில்தான் அவர்கள் வீராதி வீரர்களை தவிர்த்து எதிரிகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒண்ணுமே கிடையாது.
திரௌபதி குமாரர்களுக்கு எதிர்ப்பு நிற்கிறதுக்கு வாய்ப்பு. அப்புறம் அபிமன்யு, அப்புறம் யுதாமன்யு, அப்புறம் துருபதன், விராட்டன், அதெல்லாம் ஒரு எழுதுவா. இந்த பஞ்ச திரௌபதி குமாரர்கள் பாண்டவர்களுக்கு, திரௌபதிக்கு 5 பாண்டவர்களிடத்தில் பிறந்த 5 பிள்ளைகள் பாலர்கள். அவளுக்கே இவ எதிர்த்திருக்க முடியாது. அஸ்மாகம் தூ விசிஷ்டாயே, நமக்குள்ளே சேர்ந்தவர்களா சொல்லுங்களு. அஸ்மாகம் தூ விசிஷ்டாயே தான் நிபோத த்விஜோத்தம, ஓய் பிராமணத்தவரே அவர்களை சொல்றேன். தான் நிபோத, நிபோதன ஜஸ்ட் ஃபார் கவுண்டிங், நாட் ஃபார் சப்போர்ட்டிங். இரண்டாவது, துரியோதனுக்கு எந்த அளவுக்கு விருப்பு வரும் சொல்லணும் தானே. ஹே துரியோத்தம, போய் பிராமணா இப்படி மாட்டி விட்டுட்டியா ஆச்சாரியன்னு சொல்லணும். இல்ல போர்க்களத்துல கவசமுந்தரத்தோட எதிர்வது நிக்கிறத பார்த்து யுத்த வீரரேன்னு சொல்லணும். துரியோத்தமன் தான். நீ எங்கேயோ போய் உட்கார்ந்து தர்மத்தை முடிக்கிட்டு, மூளை முடிக்கிட்டு, சந்தி சாவித்திரி பண்ணிட்டு பிராமணார்த்த சாப்பிட வேண்டிய நீர் எங்களுக்கு ராம ஆச்சாரியனா வந்து வாய்த்து இவ்வளவு தூரம் இழுத்து விட்டுருக்கிறேன் சுவாமின்னு அந்த கடுப்பு அவனுடைய தான் நிபோத த்விஜோத்தமன். எங்கேயோ போயிட்டு காலத்துல காலத்துல ஒரு சேவாகாலம், சாயங்காலம் உலக சாந்தி, அங்கேயும் சாப்பாடாச்சு இங்கேயும் சாப்பாடாச்சு, போய் தள்ளிட்டு உட்கார்றது. யாராவது கூட கொடுத்தா மங்கலி போட்டு திருமங்கலி சரடு கொடுத்தா ஒரு 8 நாள் 4 நாள் வாங்கிக்கிறவர். இப்ப வந்து என்னுடைய சைன்யத்துல வீட்டில் படிச்சு நிற்கிறேன், எதிர உங்களுடைய சிஷ்யன் நிற்கிறான். என் மறைத்தறிச்சல் எப்படி இருக்கு தெரியுமா இருக்குன்னா, தாண்டி போத நீங்க என்ன பெரிய சூழலா பவான், வேற வழி இல்ல, ஆச்சாரியன் முதல்ல உங்க சொல்லியே தொலையணும். சொல்லாம விட்டா என்ன சொல்ல பத்தியா அப்படின்னுவோம். இந்த கடைசியில ஃபங்க்ஷன் முடிஞ்சு கடைசியில இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லாம இருக்கணும். டிஃபால்ட்டா எல்லா ஃபங்க்ஷனும் இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொதப்புவாங்க. அதெல்லாம் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சு கூடாதா? கடைசியில நிறைய சொல்லலாம் விட்டு போச்சு அப்படி இங்க பார்ப்பேன் அப்படின்னு ஒரு மேல ஏறி வந்து சொல்லிட்டு போவாங்க. த மோஸ்ட் எம்ப்ராசிங் மூமெண்ட் அப்படின்னா அந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வச்சு நடுவில் வந்து சொல்லிட்டு எது இருக்கணும் ஈ இருக்கிற மாதிரி அப்பதான் அது பொன்சுவாரா சொல்லிட்டு போயிடாம இருக்கும். வேற வழி அவர்களே இவர்களே எவர்களே ஒருவர்களே அப்படின்னு ஒன்னா சொல்லிட்டே இருக்கணும். அதுவே ஒரு பக்ஷம் முடிவு. வரவேற்புலையும் வாசிக்கிறது, கடைசியில வாசிக்கிறது. அது என்னவோ தெரியல, எப்பொழுதுமே இந்த துவக்கி வைக்கும்னு பேசுறதுக்கு ஒருத்தர் கூப்பிடுறாரு பாருங்க, அவர் சர்வாத்மனா பேச தெரியாதவராக தான் கூப்பிடுறாரு. அதே மாதிரி அந்த முடிக்கச்சே ஒருத்தர் கூப்பிடுவா, அவருக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அந்த கையில் இருக்கிற பத்திரிகை எழுத்து கூட்டி படிச்சு 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 அவர் இந்திரன், இவர் இந்திரன், அவர் சந்திரன், இவர் சந்திரன், அது 2-3 ப்ரோக்ராம் மிஸ்ஸே ஆயிருக்கும். ஆனா இவர் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லுவார், அதை பத்தி பேசுவார். அனுபவம் வேற ஒண்ணும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு ஒருத்தர் பேசினார், அப்படி லேண்ட் ஆன மாதிரி வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆனார். முடிச்சது அப்புறம் அடியர் பேச சொன்னார், சுவாமி பிரசங்கம் பண்ணார், என்ன இன்னைக்கு கொஞ்சம் அதிக பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படின்னு. அது போகுது வேற. ஆனா அட்லீஸ்ட் வாட்ச் பார்க்க வேண்டாம் சுவாமி, கேலண்டரையாவது பார்க்கலாம். ஒரு